look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். ஹாய் பத்ரி. ஹாய். ஐ திங்க் ஐபிஎல் பொறுத்த மட்டும் க்ரூஷியலா போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள், இன்ஃபேக்ட் தமிழ்நாடுலயே பல விஷயங்கள் க்ரூஷியலா போயிட்டு இருக்கு. பட் ஹேவிங் செட் தட், பிரேதம், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்க. ரியலிஸ்டிக்கா ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச் சண்டேல. என்ன பிரேதம், பயங்கரமா ஐப்ரோஸ் ஏதோ இது பண்றீங்க? ரியலிஸ்டிக்கா வாய்ப்பு இருக்குன்னு. இல்ல நீங்க ரியலிஸ்டிக்கா வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு சொன்னீங்க? எனக்கு புரியல. நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் சொல்றேன். ஆப்வியஸ்லி. பட் தென் ரியலிஸ்டிக் வாய்ப்பு இருக்கு. பட் என்ன பிரேதம், திடீர்னு ஒரு வின்னோட வராங்க. ஆர்சிபி ஒரு டாப் சைட ஒரு ஜெயிச்சுட்டு வராங்க. நியூ ஃபவுண்ட் மொமெண்டமா. அதாவது எல்எஸ்டி எப்படின்னா, அவங்களால மேல போக முடியாது, பட் அவங்களால மேல இருக்க போற டீம் ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்டா இருந்து கீழே தள்ள முடியும். எதிர்பார்ப்புகள், ஃபர்ஸ்ட் தாட்ஸ். இப்ப எல்லா டீம், ஐ மீன் எவ்ரி டீம் ஏதாவது ஒரு பாசிட்டிவ்ஸ் எடுத்துட்டு போனோம் பத்ரி. இப்போ நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள நீங்க வந்து லாஸ்ட் வந்தாலுமே ஓகே, எங்க பேட்டிங் இஸ் குட், போலிங் நாங்க செட்டப் பண்ணோம், இல்ல போலிங் இஸ் குட், பேட்டிங் வீக். ஸோ எல்எஸ்டியும் ப்ரொஃபஷனல் அவுட்ஃபிட் பண்ணி தான் ஆகணும். நீங்க ப்ரீவியஸ் மேட்ச் பாத்தீங்கன்னா மும்பையோட அவங்க 8 overs 122 for 1 இருந்தாங்க பத்ரி. அங்கேருந்து அடுத்த 12 ஓவர்ல 100 ரன் தான் அடிச்சாங்க. அங்கதான் அந்த மேட்ச் போச்சு. ஸோ உங்க பேட்டிங் வாஸ் ஓரளவுக்கு கிளிக் ஆயிடுது. ஏன்னா நிக்கிபுர பி வந்து நம்பர் 3ல ஒரு 61 அடிச்சாரு. நேத்தி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிஷப் பந்த், அந்த பழைய ரிஷப் பந்த் மாதிரி 32 10 பால் அடிச்சு ஒரு ஃபினிஷிங் கிக் கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் மொமெண்டம் இருக்கு. மறுபக்கம் ஆர்சிபி 2 in a row போயிருக்கு. ஸோ எல்லாரையும் ஒரு மாதிரி பீட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் இதுதான். எல்எஸ்ஜி கொஞ்சம் மொமெண்டம் இருக்கு. டெஃபினட்டா நீங்க சொன்னது கரெக்ட். மொமெண்டமோட தான் வராங்க சேப்பாக்கு. ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இது மட்டும் எந்த டீமுமே சீல் பண்ணல பிரேதம். ஆக்சுவலி பல டீம்கள் செம்மையா ஆடினாங்க. பஞ்சாப் கிங்ஸ் சூப்பரா ஆடினாங்க. திடீர்னு 17 கேட்ச் டிராப் பண்றாங்க. ஆர்சிபி ஜோர் அப்படின்னு நினைச்சிருந்தோம். திடீர்னு 2 losses. அவங்களுக்கு ஒரு மாதிரி இக்கட்டா இருக்கு நிலைமை ஆர்சிபிக்கு. மேல இருக்கிற டீம் இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒட்டி தான் டாப்ல இருக்காங்க. பட் அந்த மாதிரி சில டீம்னா நடுவு இருக்க டீம்லாம் ஹோப்ஃபுல்லா இருக்காங்க. சில பேர்லாம் வந்து சிஎஸ்கேவோ ஒரு டெல்லியோ ஈவன் கேகேஆர் கூட ஹோப்ஃபுல்லா இருப்பாங்க. திடீர்னு அவங்க 3 matches ஜிடிஏ மறக்காதீங்க பத்ரி. they won 4 in a row. ஜிடிஏ மறக்காதீங்க. they are best placed amongst எல்லா டீமும். ஜிடி தான் கொஞ்சம் பெஸ்ட் பிளேஸ்ட். ஜிடியும் ஒரு மாதிரி இருக்காங்க. மும்பையும் ரூல் அவுட் பண்ண முடியாது. அவங்க 7 விக்கெட் வச்சு அவங்க ஒரு சான்ஸ் பார்ப்பாங்க. சொல்ல முடியாது. எல்எஸ்ஜி எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி அவங்க ஆடுற கிரிக்கெட்டை பார்த்தா நான் அப்படியே ஒரு மாதிரி ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜ் ஆஃப் டோர்னமெண்ட்ல எந்த டீமுமே சீல் பண்ணாதது அதுவும் ஒரு விஷயமா இருந்திருக்கு. பட் சிஎஸ்கே வாஸ் எல்எஸ்ஜி எடுத்தோம்னா 6ல எல்எஸ்ஜி 3 ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பாயில் ஸ்பாட்டா தான் இருந்திருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். பட் சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகரிக்குது இல்லையா ஒரு மேட்சும். டெஃபினட்டா இட் இஸ் a must win. every match from here is a must win, especially சேப்பாக்ல ஆடும்போது முக்கியத்துவம் அதிகரிக்குது. சிஎஸ்கே எல்லாமே இருக்கு. இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும். அண்ட் வேறஸ் எல்எஸ்ஜி நத்திங் டு லூஸ். நீங்க சொல்ற மாதிரி நத்திங் டு லூஸ் ஃபார் எல்எஸ்ஜி. இப்போ தேர் பிளேயிங் ஃபார் பிரைட். அடுத்த சீசன் காம்பினேஷன் அந்த மாதிரி ஆடுறாங்களே தவிர சிஎஸ்கேக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஒரு ஆப்போனன்ட்டுக்கு நத்திங் டு லூஸ்ன போது தட் ஆப்போனன்ட் பிகம்ஸ் டேஞ்சரஸ். அது எல்லா ஸ்போர்ட்லயும் நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் இது ஆஃப்டர்நூன் மேட்ச். எனக்கு என்ன ஒரு கவலைன்னா, போன வாட்டி இதே மாதிரி ஆஃப்டர்நூன் மேட்ச் ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே சேப்பாக்ல அந்த பிச்சை கொஞ்சம் ஹெவியா வாட்டர் பண்ணி விட்டாங்க. ஏன்னா சன்ல ரொம்ப கிரம்பிள் ஆகக்கூடாதுன்னு. அது சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப கொடுத்தது, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 12 overs. ஸோ அந்த பிச் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி பிச் எடுத்துட்டு வருவாங்கன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி ஒரு பிச் தட் நியூட்ரலைசஸ் எல்எஸ்ஜிஸ் பவர் ஹிட்டிங் எடுத்துட்டு வந்தா சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சிஎஸ்கே cannot change their combination. அகில் ஹுசேன் has to play. அண்ட் மறுபக்கம் பத்ரி எனக்கு 2 questions இருக்கு. ஸோ ரெண்டையும் கேட்டுறேன். நீங்க எந்த ஆர்டர்ல சூஸ் பண்றீங்களோ ஆன்சர் பண்றதுக்கு இட்ஸ் அப் டு யூ. ஒன்னு, கார்த்திக் சர்மா கரெக்ட். நீங்க 14 கோடி 15 கோடி வாட் எவர் கொடுத்து ஒரு புது விளையாட்டு சாமான் வாங்கின மாதிரி வாங்கிட்டீங்க. ஸோ அவர் விளையாடணும். அண்ட் அவர் 2 லோ ஸ்கோரிங் மேட்ச்ல அடிச்சிருக்காரு. நான் இல்லைன்னு சொல்ல, வெரி குட், ஹாப்பி ஃபார் ஹிம். பட் மூவிங் ஃபார்வர்ட், கிரன்ச் டைம், டிவால் பிரேவிஸ் மாதிரி ஒரு பிளேயர் நம்பர் 4 ஆடணுமா? நீங்க நம்பர் 4 ஆடிருக்கீங்க. அண்ட் உங்க கேம் வந்து வாஸ் மோர் அரவுண்ட் த கார்த்திக் சர்மா கேம். எனக்கு அதுவும் தெரியும். ஸோ டிவால் பிரேவிஸ் மாதிரி ஆள் ஒரு பவர் பேக்ட் ரோல் நம்பர் 4 ஆடணுமா இப்போ? அது ஒரு கேள்வி. செகண்ட் கொஸ்டின், மறுபக்கம் பாத்தீங்கன்னா உர்வில் பட்டேல் அவர் ஆடுறது 10 பால் 12 பால் எப்படியும் 25 ரன் கொடுத்துறாரு உங்களுக்கு. அவர் பெட்டர் ஆஃப் அட் த டாப் ஆஃப் தி ஆர்டர். அண்ட் ருத்துராஜ் அட் நம்பர் 3
அது நான் என்னோட ஒப்பீனியன் அது நடக்காது. பட் ரெண்டுமே ஐ அம் இன்ட்ரஸ்டட் டு ஹியர் உங்ககிட்ட இருந்து. ரொம்ப நல்ல ஆக்சுவலி சஜஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் தட் சஞ்சு அண்ட் ரித்து ஷுட் நாட் ஓபன் டுகெதர் அண்ட் யா மேபி ருத்ராஜ் கெய்க்வாட் அட் 3 மேபி ஊர்வில் பட்டேல் அட் தி டாப் ஒரு வைல்ட் லூஸ் கேனன் அடிக்க விடலாம் மேல சஞ்சு கொஞ்சம் ஒரு பிரீதர் எடுத்துக்கலாம். இது டெஃபினட்டா பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதை பண்ணணும்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் செவுத்துல மோதுற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் நல்ல பாயிண்ட் ரேஸ் பண்ணீங்க. நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 ரொம்ப ரொம்ப குரூஷியல் பிரியதம். ஐ திங்க் ஒரு இடத்துல ஊர்வில் பட்டேலையும் கார்த்திக் சர்மாவும் எடுத்துன்னு வராங்க. பட் போன வெற்றிகள்ல விளையாடும் போது 150 சேசிங், அதாவது 150 சேசிங் நீங்க விளையாடும் போது டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடும் போது ஒரு ஆஃப்டர்நூன் மேட்சோ இல்ல ஒரு சேசிங் 190 200 சேஸ் பண்ணும்போது இது ஒர்க் அவுட் ஆகுமா? உங்களுக்கு டாப் 4 போயிட்டு நீங்க குவாலிஃபயர் ஜெயிக்கணும்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இன்னும் கூட கான்பிடன்ஸ் வரல. அதனாலதான் நான் சொல்றேன் ஒரு டூபே, டெவால் பிரவிஸ் இவங்களால நீங்க வச்சிருக்கும் போது அவங்களை யூஸ் பண்ணணும். தே ஆர் ஆக்சுவலி பயங்கரமான பிளேயர்ஸ். அவங்க தான் உங்களுக்கு டோர்னமெண்ட் ஜெயிச்சு கொடுக்க போறாங்க. அவங்க தான் உங்க எலிமினேட்டர் மஸ்ட் வின் மேட்சை ஜெயிச்சு கொடுக்க போறாங்க. பட் இவங்க கார்த்திக் சர்மாவை தான் ஆடுவேன் அடம் பிடிக்கிறாங்க. நோ நத்திங் அகெயின்ஸ்ட் த யங்ஸ்டர். எனக்கு அகெயின்ஸ்ட் த யங்ஸ்டர் எதுவுமே கிடையாது. அவர் சூப்பரா ஆடுறாரு, ஓகே. பட் தென் உங்களுக்கு இன்னுமே அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருக்கும்போது டோர்னமெண்ட்கள் வின் பண்ண வீரர்கள் நீங்க வச்சிருக்கீங்கும் போது ஏன் அவங்கள அப்படி ஆர்டர் அனுப்ப மாட்டீங்க? இந்த ஒரு கேள்விதான் என் மனசுல ஏம்பிட்டு இருக்கு. இட் இஸ் ஒர்க்கிங் as of now, it is working, but let's be honest, 150 chasing, very paltry score chasing. So as a process நீங்க யோசிச்சீங்கன்னா பிரேதம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க கையில இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சிருக்கேன், டெவால் பிரவிஸ் வச்சிருக்கேன், டூபேவை நான் பீரோக்குள்ள வச்சுட்டு நான் யங்ஸ்டரா 14 கோடி ரூபாய் பேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், நீங்க இது ஒர்க் ஆகுது ஏன் இப்படி பத்தி சொல்றீங்கன்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம், கேட்கலாம். பட் லாங் ரன்ல யோசிக்கணும். நம்ம டாப் 4 போகணும், குவாலிஃபை ஆகணும்னா இது ஒர்க் ஆகுமா? காலம் தான் பதில் சொல்ல முடியாது. அண்ட் கேக்வாட் மாதிரி ஒரு பிளேயரை சாண்ட்விச் பண்ணி விட்டீங்கன்னா ஊர்வில் பட்டேல் அதிரடி ஆடுறாரு, பிரவிஸ் அதிரடி ஆடுவார். நீங்க கேக்வாட சாண்ட்விச் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு கார்த்திக் சர்மா பிடிச்சிருக்கு, அவர் ஸ்பின் கேம் நல்லா இருக்கு பதிரி. பட் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, மேபி நீங்க காமெண்ட்ரியில சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல, அவர் வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணவும் கஷ்டப்படுறாரு பத்ரி. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ண கஷ்டப்படுறாரு. 6 or nothing மோட்ல தான் இருக்காரு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு ரொட்டேட் பண்றதுக்கு. அகைன் அவர் மேல எந்த இதுவும் கிடையாது. இஸ் a யங்ஸ்டர், கத்துப்பாரு. பட் ஐபிஎல் ஒரு ஹார்ஷ் ஸ்டேஜ், எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும் போது இந்த டிசிஷன் பேக் ஃபயர் ஆகும். மேபி திங்க் டேங்க் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும் போது பிரவிஸ் அனுப்புவாங்களோ என்னமோ தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி காலம் தான் பதில் சொன்னோம். அனுப்பிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன் டீமுக்கு. பார்ப்போம். யா கரெக்ட், பொறுத்து பார்ப்போம். பட் மறுபக்கம் எல்எஸ்டி பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் திடீர்னு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஐ திங்க் மிச்சல் மார்ஷ் செம்மையா ஆடினாரு. செம்ம 100 எக்ஸ்ட்ராடனரி பிளேயர், வெரி வெரி டேஞ்சரஸ் பிளேயர் பிரேதம். மிச்சல் மார்ஷ் செம்ம பவர் பிளேயர். அண்ட் இன்னொன்னு நான் கேட்டுனே இருக்கேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து எய்டன் மார்க்ரம் ஏன் அவங்க ஓப்பனிங் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு. ஐ ஸ்டில் ஃபீல் மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன் இதுதான் பெஸ்ட் நம்பர் 3. அதாவது உலகிலேயே இந்த லீக் எல்எஸ்டி குட்டி இல்ல, உலகிலேயே இது ஒரு பெஸ்ட் நம்பர் 3. பட் அது வந்து இன்னும் பண்ணல, எய்டன் மார்க்ரம் அனுப்பல. பட் அட்லீஸ்ட் நிக்கோலஸ் பூரன் at 3 அண்ட் மிச்சல் மார்ஷ் அனுப்புறாங்க. இன்னொரு விஷயம் நல்லா அமைஞ்சது என்னன்னா, பண்ட் கடைசியா நம்பர் 5 வந்தாரு லேட்டா, லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ். பண்ட்டுக்கு அந்த ரோல் எனக்கு ரொம்ப சூட்டபிள் அப்படின்னு தோணுது. ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஆயிடுச்சு. கரெக்டா பண்ட்டுக்கு ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சு, அவரும் நல்லா ஆடினாரு. ஒரு மாதிரி ஒரு பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமலே தெரியாது. இது டேஞ்சர் சைனா மேபி ஒரு சிஎஸ்கேக்கு தெரியல. பார்க்கணும், அதான் சொன்னேன். இந்த பிட்ச் அந்த மாதிரி எந்த மாதிரி பிட்ச் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அந்த டாஸ் இஸ் ஆல்சோ குரூஷியல். அந்த குஜராத் பிட்ச்ல சென்னை அன்பார்ச்சுனேட்லி மாட்டிக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி. எல்எஸ்டியோட 2 மேட்ச் இருக்கு பத்ரி, மறக்காதீங்க. 1 இங்கே 1 லக்னோல. சோ அந்த எல்எஸ்டி வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க ஆர்சிபியோட அவங்க ஒரு புஷ் ஓவர் கிடையாதுன்னு. சோ டெஃபினட்டா சிஎஸ்கே ஹேஸ் டு பிரிங் தர் ஏ கேம் சண்டே. அந்த வின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். போலர்ஸ் பத்தி பேசும்போது ஐ திங்க் அகில் ஹுசைன் ரொம்ப குரூஷியலா இருப்பார் பிரேதம். பவர் பிளேல இஸ் கோயிங் டு போல். பவர் பிளேல அகில் ஹுசைன் அகைன்ஸ்ட் மிச்சல் மார்ஷ் சம கான்டெஸ்ட் காத்துட்டு இருக்கு. அண்ட் ஈவன் ஒரு நூர் அகமது அகைன்ஸ்ட் ஒரு நிக்கோலஸ் பூரன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு ஃபேஸா இருக்கும்னு தோணுது எனக்கு. ப்ராப்ளி மேட்ச் எப்படி போகும் அப்படின்னு டிட்டர்மின் பண்ணும். மறுபக்கம் அவங்க போலர்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த பிரின்ஸ் யாதவ் ஒருத்தர் கலக்குறாரு. ஐ திங்க் மேட்ச் வின்னரா இருக்காரு பிரேதம். சம் நியூ ஃபவுண்ட் ரிதம். யார்க்கர் இஸ் நெயிலிங் இட் சூப்பர்லி. நல்ல ஸ்லோ பவுன்சர் நல்ல பேஸும் வச்சிருக்காரு. திடீர்னு யாருனே தெரியல, இந்த பிரின்ஸ் யாதவ் கலக்குறாரு. ஸோ அவரு ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருக்க போறாரு. சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி விக்கெட்டையும் பார்க்கணும். மத்தியான மேட்ச்ல எந்த மாதிரி விக்கெட் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இந்த ஸ்லோ பவுன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கு சேப்பாக்ல போடும்போது. பிரின்ஸ் யாதவ் மாத்திரம் பதில், பிரின்ஸ் யாதவ் இருக்காரு, மோசின் கான் அண்ட் ஷமி அஃப்கோர்ஸ் 3 பேரும் நல்லா போடுறாங்க. அண்ட் நல்ல டீம். ஆக்சுவலி நிறைய டீம்ஸ் வந்து கோர் நல்லா இருக்கு பதில். கொஞ்சம் இந்த செலெக்ஷன் அண்ட் டாக்டிக்கல் டிசிஷன்ஸ்னால இந்த சீசன் சரியா பண்ணல. எல்எஸ்டி அதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள். நீங்க சொன்னது கரெக்ட். டாப் 3 அந்த மாதிரி பேட்டிங் வச்சுன்னா அவங்கள அந்த ஆர்டர் அவங்க அனுப்பவே இல்லை.
அண்ட் நல்ல bowling இருக்கு. திக்வேஷ் ராத்தி அஃப்கோர்ஸ், பட் பிரின்ஸ் யாதவ், மோசின் கான் டெஃபினெட்லி வெரி இம்ப்ரெசிவ். ஷமி அந்த ஃபர்ஸ்ட் 2 overs ரொம்ப நல்லா போடுறாரு. கலக்கிட்டாங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், நான் சிஎஸ்கேக்கு தயவு செய்து ஒரு வேண்டுகோள் கொடுப்பேன். தயவு செய்து சில காம்பினேஷனா மாத்தாதீங்க. நல்ல காம்பினேஷனா இருக்கு, இதே காம்பினேஷனை வச்சுட்டு போங்க. குர்ஜப்னீத் சிங் இருக்கட்டும், நல்லா போடுறாரு. ஆனா அகில் ஹுசைன் தயவு செய்து அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன் சென்னை அவர் ரொம்ப நல்லா போடுவாரு. பட் இந்த மேட்ச் அகில் ஹுசைன் ஆடுவார் பத்ரி. இந்த மேட்ச் அகில் ஹுசைன் ஆடுவார். ஏன்னா மேட்ச் அப்ஸ் பார்ப்பாங்க. 2 ரைட் ஹேண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்எஸ்ஜிக்கு. டெஃபினட்டா அகில் ஹுசைன் ஆடுவாரு. பவர் பிளேல சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு. ப்ரெடிக்ஷன் நம்பர் 1. தெரியலையே பிரேதம், நம்ம தான் கரெக்டா தான் சொல்றோம். முதல்ல இருந்தே விளையாட்டு இருக்கணும். யானை தன் தலையில் மண்ணுவாரி கொட்டுக்கொள்ளுங்கிற மாதிரி இவங்க வந்து மட்டமான காம்பினேஷன் ஆடி ஃபர்ஸ்ட் 4 மேட்சை தோத்துட்டாங்க. எந்த பிளேயரை ஆட வைக்கணும் இவங்களுக்கு சரியா தெரியற மாதிரி தெரியல. அதனாலதான் நமக்கு பயம் வருது. கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கத்துக்குட்டிட்டு சொல்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூவின் இருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே நம்ம கூவின் இருக்கோம் நம்ம சேனல்ல. அகில் ஹுசைனை விளையாடுவீங்க, குர்ஜப்னீத் சிங்கை விளையாடுவீங்க, இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூவிட்டு இருக்கோம். ஒரு 6 மேட்ச் கழிச்சு தான் பண்றாங்க. பட் மூவிங் ஆன் பிரேதம், இன்னொரு சம மேட்ச் சண்டே ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த மேட்ச் ஏன் இன்ட்ரெஸ்டிங்னா, ஆர்சிபி திடீர்னு 2 தோல்வி, எம்ஐ ஹார்திக் பாண்டியா விளையாடாம வந்து ஒரு வெற்றியில இருந்து வராங்க. பட் இந்த மேட்ச் சூரியகுமார் யாதவ் டவுட்ஃபுல்னு சொல்றாங்க. ஹி இஸ் பீன் பிளெஸ்ட் வித் தி பேபி கேர்ள். சோ சூரியகுமார் யாதவ் ராய்ப்பூருக்கு இன்னும் போல அப்படிங்கிறது நமக்கு வர தகவல். சோ மேபி ஹார்திக் பாண்டியா விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு மேட்ச்ல எம்ஐக்கு. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்ரி. திடீர்னு நீங்க பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பாத்தீங்கன்னா, ஆர்சிபி டாப்ல இருந்த ஆர்சிபி இப்ப திடீர்னு 4th பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் அவங்க பின்னாடி இருக்கிறது யாரு? ஜிடி, சிஎஸ்கே எல்லாரும் 1 கேம் பிஹைண்ட் தான். திடீர்னு அந்த மாறி போச்சு. இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்ல மாறி போச்சு இந்த ஆர்சிபி 2 தோத்ததுனால. திடீர்னு பாக்கும்போது சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் 2 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஒரு வெற்றி வித்தியாசமா இருக்கு. சோ அண்ட் அந்த ஆர்சிபி மும்பை மேட்ச் ரொம்ப குரூஷியல். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பத்ரி, சின்னசாமியில ஆட வேண்டிய மேட்ச் இது. அது எதனால ராய்ப்பூருக்கு மாத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இது ராய்ப்பூருக்கு போயிருக்கு. சோ அந்த ஹோம் அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு இருந்த ஹோம் அட்வான்டேஜும் போயிடுச்சு. இப்ப ராய்ப்பூர்ல இருக்கு. மும்பை மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் வின்னோட வராங்க. ஏன்னா எல்எஸ்ஜி வந்து 230 அடிச்சது மும்பை துண்டா ரோஹித் சர்மா வச்சு சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ மும்பை ஆல்சோ ரைடிங் ஹை ஆன் தட் மொமெண்டம் அகேன்ஸ்ட் ஆர்சிபி வித் 2 டிஃபீட்ஸ். சோ இது பிளாக் பஸ்டர் சண்டே தான். மத்தியானம் சிஎஸ்கே, ஈவினிங் ஆர்சிபி. 2 சூப்பர் மேட்ச் காத்துட்டு இருக்கு. செம்ம மேட்ச். நான் ஆல்ரெடி எக்ஸைட்டட் ஃபார் சண்டே. ஐ திங்க் பிளாக் பஸ்டர்ஸ், 2 பிளாக் பஸ்டர்ஸ். ஏன்னா எல்எஸ்ஜி 3 நியூ ஃபவுண்ட் ஃபார்ம், சிஎஸ்கேவும் நியூ ஃபவுண்ட் ஃபார்ம். ஒரு பக்கம் ஆர்சிபி கொஞ்சம் லெவல் கம்மி, எம்ஐ கொஞ்சம் லெவல் ஏத்தி. இன்னொன்னு ரோஹித் அண்ட் ரிக்கில்டன் கலக்கிருக்காங்கல்ல பிரதம். எம்ஐக்கு செம பாசிட்டிவ். ஐ ஃபீல் இட்ஸ் கிரேட் பாசிட்டிவ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். இவங்க 2 பேர் ஃபார்ம்ல வந்தது. ரோஹித் அடிக்கும் போது எம்ஐ வேற மாதிரி தெரியாங்க பிரதம். நீங்க ஆனஸ்டா இதை அக்ரி பண்ணும். ஐ திங்க் when ரோஹித் கெட்ஸ் கோயிங், ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்துச்சா எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகிற மாதிரி தோணுது எனக்கு. ஆமா, டெஃபினட்டா அந்த பழைய ரோஹித்தை பார்த்தோம் நம்ம. அண்ட் ரிக்கில்டன் த்ரூ த சீசன் ப்ரூவ் பண்ணாரு. எதுக்கு நடுவில் அவரை குவிண்டன் டிகாக்கு டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் டிகாக் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. பட் ரிக்கில்டன் வாஸ் இன் குட் ஃபார்ம் அண்ட் ஸ்கோரிங் குவிக்கர். இப்போ இன்னொரு கொஸ்டின் பத்ரி, அப்படி வந்து ஹார்திக் பாண்டியா அன்ஃபிட்னு சொல்றாங்க. அவர் போறாரான்னு தெரியல ராய்ப்பூருக்கு. சூரியகுமார் நீங்க ஆட மாட்டாருன்னு சொன்னீங்க. யாரு கேப்டன் மும்பைக்கு? பின்ன ஹார்திக் வந்தாருன்னா ஹார்திக் தான் நினைக்கிறேங்க. ஐ திங்க் எனக்கு என்னமோ ஹார்திக் வந்துருவாருன்னு தோணுது. தட் இஸ் வாட் நமக்கு வர தகவல் படி ஹார்திக் வந்துருவாருன்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? ஹார்திக்கு சூர்யா இல்லனா ரோஹித்துக்கு போணும்ன்றீங்களா கேப்டன்சி? டு யூ ரியலி திங்க் தட் ரோஹித் should, if they go ரோஹித் should accept? I don't know. இல்ல இது ஒரு ஃபால் பேக் தானே. என்ன எமர்ஜென்சில ஹார்திக் பாண்டியா பேக் இன்ஜுரி, சூரியகுமாருக்கு ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்கு அவர் ஃபேமிலில. சோ அவர் வர முடியலன்னா நேச்சுரலி ரோஹித் தலையில தான் இந்த கிரீடத்தை போட்டாகணும். நீங்க யாருக்கு கொடுப்பீங்க கேப்டன்சியை? நான் நீங்க என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ரைட் நான் சொல்லுவேன். என்ன வேற யாருமே இல்லங்கறதா திருப்பி ரோஹித்துக்கு கேப்டன்சி போறது நாட் ரைட். அவர் அக்செப்ட் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. ஐ ரியலி ஹோப் இட் டசன்ட் ஹேப்பன். எனக்கு என்ன நல்லா இருக்கும். ஹார்திக் போலனா இட்ஸ் நாட் குட் நியூஸ். ஏன்னா இட் ஐ டோன்ட் நோ, சேஞ்ச் ஆஃப் கார்டு, ரொம்ப சேஞ்ச் ஆஃப் கார்டு நடக்குதுன்னு தோணுது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இஃப் ஹார்திக் கோஸ், ஹார்திக் தான் லீட் பண்ணுவாரு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா ஹார்திக் தான் லீட் பண்ணுவாரு. அவர் அன்ஃபிட் ஆன பட்சத்துல அந்த கேள்வி கேட்டேன். இன்னொரு நல்ல விஷயம், சூர்யா ஆடலன்னா இட்ஸ் a blessing in disguise for மும்பை. ஏன்னா அவர் மொத்தமா 100 ரன் கூட அடிக்கல இந்த டோர்னமெண்ட். சோ வேற யாரா வந்து நான் அடிப்பேன். நீங்க சூர்யா மேல செக் வச்சுனே இருக்கீங்க எப்போதுமே, நானும் பாத்துட்டேன். பட் மறுபக்கம் ஐ திங்க் பிரேதம் ஆர்சிபி தோத்ததுல there is one weak link. அதாவது ஆர்சிபியோட ஹோல் சூப்பர் வெல் பேலன்ஸ்டு டீம் எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படிங்கும் போது அவங்களோட 5th bowling ஆப்ஷன் அண்ட் 6th bowling ஆப்ஷன் பிரேதம் கொஞ்சம் ஒரு மார்க்கமா தான் இருக்கு. நீங்க கூட்டி கேச்சு பாத்தீங்கன்னா ஹேசல்வுட், புவி, ஓகே, குருணால், சுயாஷ், இவங்கள யாரா ஒருத்தருக்கு பேட் டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அந்த இடத்துல ட்ரபிள் இருக்கு. அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆனாங்க 200+ ஸ்கோர். இன்கேஸ் ஹேசல்வுட் கோஸ் ஃபார் எனி, ஆர் புவி கோஸ் ஃபார் எனி, ஆர் குருணால் ஆர் சுயாஷ் கோஸ் ஃபார் எனி,
ரொமாரியோ ஷெப்பர்டை நம்பி உங்களால பெரிய இது போட முடியல. ரஷீத் சலாம் இருக்காரு, பட் தென் 100% ரிலேபிள் கிடையாது. ஸோ இந்த ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு ஒரு ஓவர் நீங்க கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. அவர் வந்து நாட் அ ரிலேபிள் நம்பர் 6 bowler அவர் கிடையாது. ஸோ மேபி அந்த இடத்துல ஆர்சிபி தான் யோசிக்கணும். இல்ல இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? யாரை எடுத்துட்டு வர போறீங்க? நீங்க ரொமாரியோ ஷெப்பர்டு குடுக்குற பட்சத்துல அவருக்கு நீங்க குடுக்குறதுனா 8வது இல்ல 10வது ஓவர் அப்ப கொடுத்து முடிச்சாகணும். இன்னொரு ஆப்ஷன் என்ன? அது அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஜேக்கப் பெத்தலோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணல. எதுக்கு பண்ணலன்னு எனக்கு தெரியல. அப்படி ஜேக்கப் பெத்தல் டீம்ல இருக்காருன்னா, நான் ஃபில் சால்ட் ஃபிங்கர் இன்ஜுரினால ஜேக்கப் பெத்தல் வந்திருக்காரு. நீங்க ஜேக்கப் பெத்தல ட்ரை பண்ணலாமே. ஒரு ஓவர் இல்ல பவர் பிளேல ட்ரை பண்ணலாம். இல்ல அப் ஃப்ரண்ட் ட்ரை பண்ணலாம். நீங்க ஸ்லாகுக்கு வச்சுக்காதீங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ஜேக்கப் பெத்தல ட்ரை பண்ணலாம். ஒரு ரெடிமேட் போலிங் ஆப்ஷன் இருக்கு. இன்னும் அந்த ஆப்ஷன் அவங்க யூஸே பண்ணல. நான் இன்னொன்னு என்ன யோசிக்கிறேன்னா, ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து டிம் டேவிடுக்கு அப்புறமா வராரு பேட்டிங் லைனப்ல. ரொம்ப டீப்பா வராரு. நம்பர் 8 எங்கேயோ வராரு. குணால் பாண்டியாக்கு ஜஸ்ட் முன்னாடி வராரு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் குணால் பாண்டியா அவங்களுக்கு பேட்டிங் இருக்கு. இவ்வளவு டீப் பேட்டிங் லைனப் நீங்க வச்சிருக்கும் போது இஸ் ஜேக்கப் டஃபி a குட் ஆப்ஷன் ஃபார் ரொமாரியோ ஷெப்பர்ட்? இதுதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு போலிங்ல ஏதாவது ஒரு வீக் லிங்க் அப்படின்னு பார்த்தா சுத்தி முத்தி பார்த்தா அந்த போலிங் ஓகே ஒய் நாட் நான் வந்து ஸ்ட்ரைட்டாவே ஒரு செம்ம போலிங் ஆப்ஷன் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா குணால் பாண்டியா இஸ் கன்சிடர்ட் அன் ஆல்ரவுண்டர். அவரை ஒரு மாதிரி நீ ஆல்ரவுண்டர் மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த ஜேக்கப் டஃபி வச்சீங்கன்னா பயங்கரமான இதுவா இருக்கு. ரொமாரியோ ஷெப்பர்ட் ஸ்லைட்லி அண்டர் யூட்டிலைஸ்ட். பட் எனக்கும் அது பண்ணுவாங்கன்னு தோணல. ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் வேற கேட்டகரியில வராரு. ஸ்டில் கம்ஸ் அஸ் அ ஃபினிஷர். பேட்டிங் தான் டீப் பேட்டிங் தான் வச்சிருக்காங்க. டீப் பேட்டிங் வச்சு அடி, எல்லா பாலும் அடி. தினேஷ் கார்த்திக் சொன்னாரு, நான் 16 ஓவர்ல ஆல் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து நாங்க அதிரடியா ஆட போறோம், இதுதான் ஆர்சிபியோட ஸ்டைல் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ டீப் பேட்டிங் லைனப் வச்சு அதிரடியா ஆடுறோம் அப்படின்றது அது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ஜஸ்ட் திங்கிங் வீக் லிங்க் இந்த மாதிரி இருக்கிறதுனால டஃபி ஆட வைக்கலாமான்னு. ஐ மீன் ஒரே ஒரு சான்ஸ் டஃபி ஆடுறதுக்கு ஹி ஹேஸ் டு ப்ளே இன்ஸ்டெட் ஆஃப் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஆனா நீங்க ஒண்ணு யோசிக்கணும் பத்ரி, ஜிதேஷ் சர்மா போன வருஷம் ஆடின ஜிதேஷ் சர்மா கிடையாது. பயங்கர போர் ரன் ஆஃப் ஃபார்ம். அவர் ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த சீசன்ல என்னன்னு கூட எனக்கு டபுள் ஃபிகர்ஸ் வந்திருக்காருன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அப்படி இருக்கும்போது ஜிதேஷ் சர்மா வீக் லிங்க் உங்களுக்கு ரொமாரியோ நீங்க உட்காத்தி வச்சீங்கன்னா உங்க பேட்டிங் ஷார்டன் ஆகுது. டெஃபினட்டா செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரேத்தம். பட் யா சம குரூஷியல் மேட்ச் பிரேத்தம் ஆர்சிபி எம்ஐ. இந்த டைத்துல நடக்கிற இந்த லேட் இதுல நடக்கிற மேட்சஸ் எல்லாமே பெரிய எஃபெக்ட் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கும். ஐ திங்க் வித் எவ்ரி லாஸ் இஃப் ஆர்சிபி லூஸ் அகெயின்ஸ்ட் எம்ஐ தே ஆர் அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷர். இது மட்டும் என்னால சொல்ல முடியும். மறுபக்கம் இஃப் சிஎஸ்கே லூஸ் அகெயின்ஸ்ட் எல்எஸ்டி அவங்களோட வாய்ப்புகள் இந்த டாப் 4 பயங்கரமா கம்மியாகும். இஃப் தே வின் ரொம்ப நல்லா பிரைட்டன் ஆகுது. ஸோ பிக் எஃபெக்ட்ஸ் ஆன் திஸ் மேட்ச் இருக்கு. தேங்க்யூ பிரேத்தம். இருக்கா இல்ல பத்ரி, looking forward to blockbuster Sunday. Yeah, looking forward to blockbuster Sunday. Yeah, thank you Pritham. Cricket with Badri வந்ததுக்கு உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. Thank you. Stay tuned. Lot more content from the IPL coming your way. Bye guys.